ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றப்பத்திரிகை நகலை வழங்குவதற்காக சிறையில் இருந்து தற்போது அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் தற்போது 27 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்போது 27 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஏற்கனவே சிறையில் உள்ள பிரபல ரவுடியான நாகேந்திரன், அவரது மகன் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியுமான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன், ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர் 10 வழக்கறிஞர்கள் என மொத்தம் 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம் என்பவர் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சம்பவ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் ரவுடிகளான நாகேந்திரன், சம்பவ செந்தில், அஸ்வத்தாமன், அஞ்சலை உள்ளிட்ட 27 பேர் மீது 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் பெருநகர குற்றவியல் அலுவலர் நீதிமன்ற செம்பியம் போலீசார் தாக்கல் செய்திருக்கின்றனர். பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷ் கொலை பழிவாங்கும் விதமாக அவரது சகோதரர் பொன்னை பாலு, பெண் தாதாவான அஞ்சலை உள்ளிட்டோர் ஓராண்டாக சதி திட்டம் தீட்டி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையானது நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஆம்ஸ்ட்ராங் சம்பவ செந்தில் இடையிலான பிரச்சனை சில அரசியல் கட்சியினருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இடையிலான முன்பகை ஆகியவை குறித்து குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருக்கிறது. அவருடன் முன்னுரிமத்தில் இருந்த எல்லா தரப்பிலும் ஒன்றாக சேர்ந்து சதி திட்டம் தீட்டி சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள வீட்டு அருகிலேயே ஆம்ஸ்ட்ராங் வெடிப்படுகொலை செய்யப்பட்டதாக அந்த குற்றப்பத்திரிகையில் இடப்பட்டிருந்தது. கண்காணிப்பு கேமரா காட்சிகள், இந்த கொலைக்கு பண உதவி செய்தது தொடர்பான வங்கி ஆவணங்கள், கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அரிவாள், கத்தி, கையெறி குண்டுகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் போன்றவை சான்று ஆவணங்களாக சேர்க்கப்பட்டன. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கலை சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகளான நாகேந்திரன், அஸ்வத்தாமன் உள்ளிட்ட நபர்களிடம் குற்றப்பத்திரிகையாக நேரடியாக கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. டிஜிட்டல் ஆதாரமாக கொடுக்கப்பட்ட பின்பு அதை வாங்க மறுத்த நிலையில் தற்போது ஆவணங்கள், அதாவது பேப்பர் ஆவணமாக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கலானது செய்யப்பட இருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்காக கிட்டத்தட்ட 27 பேர், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்புடைய 27 பேரும் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கின்றனர். எழும்பூர் நீதிமன்ற 5வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த 27 பேரும் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 27 பேர் குறித்து, அதாவது அந்த 5000 பக்கங்கள் வாசிக்கப்பட்ட பின்பே இது கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 5000 பக்கங்கள் வாசிக்கப்படுவதற்கு குறைந்தது 2 மணி நேரமாக ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்குண்டான 27 பேருமே தற்போது ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.